அனைவருக்கும் வணக்கம். நாம லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்றத ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா லிமிட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆன் எ ரியல் லைன். அதோட டெஃபினேஷனை பார்த்தோம்னா லெட் A belongs to capital R and F be a real valued function whose domain includes all points in some open interval a minus h comma a plus h except possibly the point a itself. We say that f of x approaches L. L belongs to capital R as x approaches A if given epsilon greater than 0. There exists a delta greater than 0 such that absolute value of f of x minus L less than epsilon. 0 less than absolute value of x minus a less than delta. In this case we write limit extends to a f of x is equal to L. இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ரியல் லைன்ல நாம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா எடுத்துக்கூடிய எல்லா இன்டர்வல்ஸும் மேக்ஸிமம் என்ன பண்ணணும் ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்குமே. தட் மீன் ஓப்பன் இன்டர்வல் a கமா b b கமா c x கமா y அந்த மாதிரி எல்லா இன்டர்வல் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் எடுத்துப்பாங்க. தென் அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே என்ன பண்ணா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டேர்ம்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் தான் இருக்கும். இது எப்படி லிமிட் கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா நம்ம லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ்ல அப்ளை பண்ணாம தான் இங்கேயும் இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் கண்டிஷன்லாம் கிடையாது. அந்த எக்ஸ்ன்ற டேர்ம் வந்து எந்த வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்றது சொல்றது தான். எந்த வேரியபிள் நோக்கி போகுதுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x is equal to the real valued function of L நமக்கு ஆன்சர் கிடைக்கும். லிமிட் வேல்யூ L கிடைக்கும். இப்போ அதே லிமிட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸாம்பிளா இங்க ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா f of x is said to be approaches L as x approaches a from the right if for given epsilon 0 there exists a delta greater than 0 such that absolute value of f of x minus L less than x, a less than x less than a plus delta. In this case we write limit extends to a f of x is equal to L. L is called the right hand limit of the f at a. Then second one we say that f of x approaches a from the left if given epsilon 0 there exists a delta greater than 0 such that absolute value of f of x minus m less than epsilon a minus delta less than x less than a. We write limit n tends to a power minus 1 f of x is equal to m and m is called the left hand limit of the f at a. Third one, the limit of the function exists if both one-sided limit exists and are equal, that is limit extends to a f of x is equal to L if and only if limit extends to a power plus f of x is equal to limit x tends to a power minus f of x is equal to L. இதே மாதிரியான 3 கண்டிஷன்ஸை பயன்படுத்தி லிமிட்டை இவங்க டிசைட் பண்றாங்க. அதாவது போத் சைடில் அது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனாக இருக்கலாம். அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் மூவ் பண்ணுறா போகிற மாதிரி லிமிட் கண்டிஷன் இருக்கலாம். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் மூவ் பண்ணி போகிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அடுத்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா the function f of x is said to be approaches L as approaches infinity if for given epsilon greater than 0 there exists capital M belongs to capital R such that absolute value of f of x minus L less than epsilon for all x greater than M. In this case we can write f of x extends to infinite f of x is equal to L or f of x tends to L extends to infinite. இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் வேரியபிளை நம்ம டிபெண்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி சொன்னோம். இந்த கான்செப்ட்ல இருக்கிற இந்த லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட் நோக்கி அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த செட்டோ சீக்வன்ஸ் சீரீஸ்ல பார்த்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் சொல்லிட்டு பேசல. இதோட லிமிட் பாயிண்ட் வந்து ஃபைனட்டா இருக்கா இல்ல வந்து இன்ஃபினிட் டேர்மா இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஃபைனட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லிமிட் வந்து எல்லாம் எக்ஸிட் ஆகும். இதே டைம் வந்து இன்ஃபினிட் எக்ஸ் அப்ரோச் பண்ணா அந்த லிமிட்டோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டாவே நமக்கு ஆயிடும் சொல்லிட்டு நமக்கு சொல்லிடுறாங்க தெளிவா. த அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் ஃபர்ஸ்ட் தேர் என்ன சொல்றது அப்படின்னா த லிமிட் ஆஃப் ஏ சம் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த லிமிட்ஸ். நம்ம ரியல்ல பார்த்த கான்செப்ட் படி இந்த இடத்துல நம்ம என்ன பண்றது, லிமிட் கண்டிஷன்ல ஆடிங் ஃபங்க்ஷன் நமக்கு எல் பிளஸ் எம் தான் கிடைக்குதா, அதே மாதிரி நம்ம சப்ட்ராக்ஷன்ல எல் மைனஸ் எம் தான் கிடைக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இதே கான்செப்ட் நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சம்முக்கு மட்டும் செக் பண்றாங்க. The limit extends to a f of x is equal to L and limit extends to a g of x is equal to m. Then we have to prove limit extends to a f of x plus g of x is equal to L plus m. That is we have to show that for any pre-assigned positive number epsilon a number delta can be determined such that
absolute value of f of x plus g of x minus L plus m less than epsilon whenever 0 less than absolute value of x minus a less than delta. By hypothesis, limit x tends to a, f of x is equal to L, so that absolute value of f of x minus L less than epsilon by 2 whenever 0 less than absolute value of x minus a less than delta 1. இது equation 1 consider பண்ணிக்கிறாங்க. Similarly, absolute value of g of x minus m less than epsilon by 2 whenever 0 less than absolute value of x minus a less than delta 2. Second equation, closing delta is equal to minimum value of delta 1 comma delta 2. இந்த இடத்துல delta actually என்ன அப்படின்னா the minute difference from the element of the value, the smallest value of the difference actually என்ன அப்படின்னா delta ன்னு சொல்லுவாங்க. smallest value தான் என்ன அப்படின்னா delta ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணிரோம் அப்படின்னா minimum term of delta 1 delta 2 எடுத்துக்கிறோம். இது மட்டும் நம்ம பார்த்த சீக்வன்ஸ் சீரிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்கூடிய கான்செப்டா நம்ம எடுத்துக்கும் போது எப்சிலான் வேல்யூ நேச்சுரல் நம்பரை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுத்துப்போம். ஆனா மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன சொல்றோம்னா எடுத்துக்கூடிய அந்த ரெண்டு வேரியபிளோட டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்றதால இந்த லிமிட் ஆஃப் கண்டிஷன் என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்காம மினிமம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்றாங்க. இட் ஃபாலோஸ் தட் 1 and 2 that absolute value of f of x plus g of x minus L plus m equal to absolute value of f of x minus L plus g of x minus m less than or equal to absolute value of f of x minus L plus absolute value of g of x minus m, which implies less than epsilon by 2 plus epsilon by 2 equal to epsilon whenever 0 less than absolute value of x minus a less than delta. In the same way, we can prove that limit x tends to a, f of x minus g of x is equal to L minus m. இதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கும் செக் பண்ணிக்கலாம். The limit of the product is equal to the product of the same limit. இந்த லிமிட் கண்டிஷனை பயன்படுத்தி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது limit x tends to a, f of x into g of x is equal to Lm நம்மளால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம என்ன பண்ண அப்படின்னா இந்த கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. இதே கான்செப்ட் நம்மளால என்ன பண்ணா டிவிசிபிள் கண்டிஷனுக்கு குவாஷன் குரூப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த லிமிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அதாவது limit x tends to a, f of x divided by g of x is equal to L by m நம்மளால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம செட்லயும் சீக்வன்ஸ் சீரிஸ்ல பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோனோடோனிக் சீக்வன்ஸ் லிமிட் சீக்வன்ஸ்க்கும் இருக்குது அப்படி சொல்ல போறோம். நம்ம மோனோடோனிக்னா என்ன அப்படின்னா நான் டிக்ரீசிங் அண்ட் நான் இன்க்ரீசிங் கண்டிஷன். அப்ப அந்த டெஃபினிஷன் படி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இந்த லிமிட் கண்டிஷன்ல if f is a real valued function on the interval j contained R, we say that f is non decreasing on j if f of x less than or equal to f of y for all x less than y such that x comma y belongs to capital J, and if f of x greater than or equal to f of x less than y such that x comma y belongs to j, we say that f of x is non increasing on j, f is said to be monotonic if f is either non decreasing or non increasing. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து லெஸ் than or equal to இல்ல greater than or equal to இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணுதா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனா இருக்கிறதால நாம இந்த டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிடைக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம் டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம். அதனால இந்த therefore the given function is monotonic என்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கான்செப்டை பயன்படுத்தி ஒரு theorem ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Let f be a non-decreasing function on the bounded open interval a comma b. If x is bounded above on a comma b, then limit x tends to b minus f of x exits, and if f is bounded below on a comma b, then limit x tends to a plus f of x exit. ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த டேர்ம் வந்து ஒன்று வந்து நான் டிக்ரீசிங்னும் இன்னொரு டேர்ம் வந்து பவுண்டட் பிலோன்னு எடுத்துக்கிட்டு அந்த டேர்ம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அந்த லிமிட் கண்டிஷன் படி எக்ஸிட் ஆகுதா இல்லையா நம்ம என்ன பண்ண போறோம் அது மோனோடோனிக் சீக்வன்ஸா இருக்குதா இல்ல வந்து வேற ஏதாவது ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணதா நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க செக் பண்ண போறோம். Let f be a bounded above and non decreasing on a comma b. Let m is equal to least upper bound f of x comma x belongs to a comma b. Given epsilon greater than 0, the number m minus epsilon is not an upper bound for the range of f. Hence their exit y belongs to a comma b such that f of y greater than m minus epsilon. Let delta is equal to b minus y. Then f of b minus delta greater than m minus epsilon. Since f is non decreasing, we have f of x greater than m minus epsilon b minus delta less than x delta b. Since f of x less than or equal to m for all x belongs to a comma b, we obtained absolute value of f of x minus m less than epsilon, b minus delta less than epsilon,
minus b, which implies limit extends to b f of x is equal to m. If f is bounded below, we can by similarly argument prove that limit extends to a f of x is equal to m, where m is equal to greatest lower bound of f of x, x belongs to a comma b. Next step என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படி நான் டிகிரீசிங்க்கு வந்து அந்த டேர்ம் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு சொன்னோமோ, அது லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இந்த நான் இன்க்ரீசிங் டேர்முக்கும் அந்த வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் அபவ் கண்டிஷனுக்கும் அந்த லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதோட தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. Let f be a non-increasing function on the bounded open interval of a comma b, and if f is bounded above on a comma b, then limit extends to b, f of x exits, and if f is bounded below on a comma b, then limit extends to a plus f of x exit. போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம் தேரத்தில் அப்படின்னா, f வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் டிகிரிஸ் எடுத்துக்கிட்டு அது இருக்கிற டேர்ம் வந்து பவுண்டட் பிலோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவுண்டட் பிலோன்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் எக்ஸ்ட்ரா சொன்னோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் அபோவ்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போனா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் வந்து இந்த டேர்மை எக்ஸிட் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது உண்மையான்னு பண்ண போகிறோம். Prove we can apply the previous theorem to find the f which is non-decreasing. Corollary, if f is a monotonic function on the open interval a comma b, and if c contained a comma b, then limit extends to c f of x and the limit extends to c f of x both side. Prove that suppose that f is non-decreasing on a comma b, let us choose delta greater than 0 such that the bounded open interval of c minus delta comma c plus delta is contained in a comma b. Then the interval value of the f on the open interval c minus delta comma c are bounded above by the f of c and ends by the theorem limit extends to c f of x exits. Similarly, the value of f on the open interval c comma c plus delta are bounded below by the f of c ends by the same theorem limit extends to c f of x exits. If is non-increasing, we should that using the theorem of obtain the result of the exist theorem of limit extends to a f of x. Next நம்ம பார்க்க போற theorem definition என்ன அப்படின்னா strictly increasing and strictly decreasing. இது மாதிரி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மோனோடோனிக் ஃபங்க்ஷன்ல ஒன்னு இன்க்ரீசிங் ஆவோ இல்ல வந்து டிக்ரீசிங் ஆவோ அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரிக்ட்லினா கன்ஃபார்மா அந்த டேர்ம் வந்து டிக்ரீசிங் நோக்கி தான் போகும், அப்படின்னா கன்ஃபார்மா இன்க்ரீசிங் நோக்கி தான் போகுன்றதுக்கான டெஃபினிஷனை பார்க்க போறோம். The real valued function f on the interval j contained r is said to be strictly increasing if f of x less than f of y, x less than y such that x comma y belongs to j. If f of x greater than f of y, x less than y such that x comma y belongs to j, f is said to be strictly increasing. அந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து f of x டேர்ம் வந்து லெஸ் தென் f of y இருந்துச்சுன்னா strictly increasing, அதே டேர்ம் வந்து f of x greater than f of y இருந்துச்சு அப்படின்னா strictly decreasing அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிமிட் தேரத்தை பயன்படுத்தி சம்ம சால்வ் பண்ண போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Prove directly from definition of limit that limit extends to 1 x square plus 4x is equal to 1. அதோட சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். Here f of x is equal to x square plus 4x. லிமிட் அப்படின்னா 5. இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் a உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. Given epsilon greater than 0, we must find delta greater than 0 such that absolute value of x square plus 4x minus 5 less than epsilon, 0 less than absolute value of x minus 1 less than delta. It's equal, இது வந்து equation 1. Now absolute value of x square plus 4x minus 5 equal to absolute value of x minus 1 x plus 5. Absolute value of x minus 1 into absolute value of x plus 5. The second equation. First let us choose delta less than 1. If x minus 1 less than delta, then we have absolute value of x minus 1 less than 1, which implies x belongs to a minus delta comma a plus delta, which implies n belongs to 0 comma 2. That is x belongs to 0 comma 2 and therefore x plus 5 belongs to 5 comma 7. Hence if absolute value of x plus 5 less than 7 and if x minus 1 less than delta less than 1, we have absolute value of x minus 1 into absolute value of x plus 5 less than 7 delta. Let delta is equal to minimum value of 1 comma epsilon divided by 7, then absolute value of x minus 1 into absolute value of x plus 5 less than
7 delta less than or equal to epsilon. Whenever absolute value of x minus 1 less than delta, which implies 1, therefore given epsilon greater than 0, we have to find delta is equal to minimum value of 1 comma epsilon divided by 7, for which 1 is true, and this prove limit x tends to 1 x square plus 4x is equal to 5. அடுத்த எக்ஸாம்பிள் சம் என்ன கொடுத்துறேன்னா, prove that limit x tends to infinite 1 divided by x square is equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, given solutionல given epsilon greater than 0, we must find capital M belongs to R such that absolute value of 1 divided by x square minus 0, அதாவது இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 1 divided by x square, அதோட லிமிட் பாயிண்ட் என்ன 0, நம்ம என்ன பண்றோம் less than epsilon எடுத்துக்கிறோம் லிமிட் ஆஃப் சீக்வென்ஸ் படி. அப்ப x greater than m, which implies 1 divided by x less than square root of epsilon. Therefore x is greater than or equal to 0, hence we take m is equal to 1 divided by square root of epsilon. 1 is hold. அப்ப இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து ப்ரூவ் சொல்லிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, test whether limit x tends to 0 e power 1 by x minus e power minus 1 by x divided by e power 1 by x plus e power minus 1 by x exists. Now limit x tends to 0 e power 1 by x minus e power minus 1 by x divided by e power 1 by x plus e power minus 1 by x. Limit h tends to 0 e power 1 divided by 0 plus h minus e power minus 1 divided by 0 plus h divided by e power 1 divided 0 plus h plus e power minus 1 divided by 0 plus h. H greater than 0 equal to limit h tends to 0 e power 1 divided by h minus e power minus 1 divided by h e power 1 divided by h plus e power minus 1 divided by h, h greater than 0 equal to limit h tends to 0 1 minus e power minus 2 divided by h divided by 1 plus e power minus 2 divided by h equal to 1. Since limit h tends to 0 e power minus h is equal to 0. Now next let us consider limit x tends to 0 e power 1 by x minus e power minus 1 by x divided by e power 1 by x plus e power minus 1 by x. Limit h tends to 0 e power 1 divided by 0 minus h minus e power 1 divided by 0 minus h divided by e power 1 divided by 0 minus h plus e power minus 1 divided by 0 minus h, h greater than 0. Limit h tends to 0 e power minus 1 by h minus e power 1 by h divided by e power minus 1 by h plus e power 1 divided by h, h greater than 0. Limit h tends to 0 e power minus 2 divided by h minus 1 divided by e power minus 2 divided by h plus 1. Therefore equation minus 1 கிடைச்சிருது. Since limit x tends to 0 f of x not is equal to f of x, the limit does not exist அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, prove that limit x tends to 2 square root of x square minus 4 is equal to 0. அந்த x ஓட வேல்யூ நான் 2 கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேர்ம் வந்து 0 ஆகுதான்னு செக் பண்ண சொல்றாங்க. நமக்கே தெரிஞ்ச கான்செப்ட் கண்டிப்பா 0 தான் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். given epsilon greater than 0, we have to find delta greater than 0 such that absolute value of square root of x square minus 4 minus limit value இங்க 0 less than epsilon. When mod of x minus 2 less than delta, here a is equal to 2, l is equal to 0. Now modulus of square root of x square minus 4 minus 0 is equal to modulus of square root of x plus 2 minus x minus 2 equal to square root of x plus 2 into square root of x minus 2. Modulus of x minus 2 less than delta less than or equal to 1, which implies x belongs to a minus delta comma a plus delta, which implies x belongs to 1 comma 3, which implies x plus 2 belongs to x 3 comma 5, which implies x plus 2 square root of x plus 2 less than or equal to root 5. So modulus of square root of x square minus 4 less than root 5 into root delta less than epsilon. If we choose delta is equal to minimum value of 1 comma epsilon square divided by 5, hence 1 is hold over above choice is delta. That means delta ஓட வேல்யூ இங்க 0 தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, prove that limit x tends to 1 square root of x plus 3 is equal to 2 னு கொடுத்திருக்காங்க. இந்த லிமிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 னு கிடைக்குதான்னு செக் பண்ண போறோம். சொல்யூஷன்ல whenever modulus of x minus 1 less than delta less than or equal to 1, we have to prove that modulus of f of x minus l less than epsilon. That is to prove modulus of f of x minus l less than epsilon. Consider modulus of square root of x plus 3 minus 2 equal to modulus of square root of x plus 3 minus 2 square root of x plus 3 plus 2 divided by modulus of square root of x plus 3 plus 2.
இந்த ரெண்டு டேர்ம் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா modulus of x minus 1 divided by modulus of square root of x plus 3 plus 2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். If delta less than or equal to 1, then modulus of x minus 1 less than delta, which implies x belongs to 0, 2. Hence square root of x plus 3 plus 2 greater than square root of 3 plus 2. So 1 divided by square root of x plus 3 plus 2 less than 1 divided by square root of 3 plus 2. Thus, absolute value of square root of x plus 3 minus 2 equal to modulus of x minus 1 divided by modulus of square root of x plus 3 plus 2 delta divided by square root of 3 plus 2. If we choose delta is equal to minimum value of 1 epsilon into square root of 3 plus 2, then modulus of square root of x plus 3 minus 2 less than epsilon. Therefore, given condition is absolutely right. Next time பார்க்கக்கூடிய theorem என்னன்னா the limit of the quotient is equal to the quotient of the limit provided that the limit of the denominator is not 0. Proof: limit x tends to a f of x is equal to L and limit x tends to a g of x is equal to m not equal to 0. Now modulus of f of x divided by g of x minus L divided by m equal to modulus of f of x divided by g of x minus f of x divided by m plus f of x divided by m minus L by m. Modulus of f of x divided by m into g of x into m minus g of x plus 1 divided by m into f of x minus L less than or equal to f of x divided by modulus of m modulus of g of x into modulus of m minus g of x plus 1 divided by modulus of m into modulus of f of x minus L. By hypothesis, limit x tends to a, g of x is equal to m. Hence a function f and g are surely bounded in the neighborhood of x is equal to a. Let L be the upper bound of mod of f and m be the lower bound for modulus of g, so that f into absolute value of x less than L and absolute value of g of x greater than m becomes 1. Mod of f of x divided by g of x minus L divided by m less than or equal to L divided by small m into absolute value of m into absolute value of m minus g of x plus 1 divided by absolute value of capital M f of x minus L. Second equation. Since limit x tends to a, f of x is equal to L and limit x tends to a, g of x is equal to m. Corresponding to any epsilon 0, we can find numbers delta 1 and delta 2 such that modulus of f of x minus L less than capital M epsilon by 2 whenever 0 less than modulus of x minus a less than delta 1 and absolute value of g of x minus m less than small m modulus of m divided by L into epsilon by 2 whenever 0 less than x minus a less than delta 2. Choose delta is equal to minimum value of delta 1 delta 2 from we get modulus of f of x divided by g of x minus L divided by m less than or equal to epsilon by 2 plus epsilon by 2 is equal to epsilon whenever 0 less than modulus of x minus a less than delta. Hence limit x tends to a, g of x divided by f of x is equal to L by m provided m not is equal to 0. Next theorem அப்படினா the limit of the product is equal to the product of the limits. அதோட proof limit x tends to a f of x is equal to L and limit x tends to a g of x is equal to m. We have to prove that limit x tends to a f of x into g of x is equal to L into m, which implies modulus of f of x into g of x minus Lm less than epsilon whenever 0 less than mod of x minus a less than delta. Now modulus of f of x into g of x minus Lm is equal to modulus of f of x into g of x minus L into g of x plus L into g of x minus Lm less than or equal to modulus of f of x into g of x minus L into g of x plus L into g of x minus Lm less than or equal to modulus of g of x into modulus of f of x minus L plus modulus of L into modulus of g of x minus m. By hypothesis, limit x tends to a, g of x is equal to m, so that g of x is bounded in neighborhood point of x is equal to a. Hence, g of x less than or equal to k for all values of x such that 0 less than modulus of x minus a less than delta. Thus, modulus of f of x into g of x minus Lm less than k, modulus of f of x minus L plus modulus of L into
modulus of g of x minus m. Since limit extends to a, f of x is equal to L and limit extends to a, g of x is equal to m. Corresponding to any epsilon greater than 0, we can find a positive number delta less than delta dash such that mod of f of x minus L less than epsilon divided by 2k and modulus of g of x minus m less than epsilon divided by 2 into modulus of L plus 1 whenever 0 less than modulus of x minus a less than delta. Thus modulus of f of x into g of x minus L m less than k into epsilon divided by 2k plus modulus of L into epsilon divided by 2 into L plus 1 less than epsilon whenever 0 less than modulus of x minus a less than delta. Hence limit extends to a, f of x into g of x is equal to L dot m. இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா லிமிட் கண்டிஷனும் என்ன பார்க்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம செட்டு, சீரிஸ், சீக்வன்ஸ் அண்ட் எல்லா கண்டிஷனும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு செக் பண்ணோம். இங்க என்ன பண்ணல பாத்தீங்களா, இது வந்து கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் சொல்லிட்டு எதுவுமே செக் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க கொடுக்குற ஆபரேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கூட அந்த பேர் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து அந்த பேர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா லிமிட் எக்ஸிட் ஆகுதான்னு மட்டும் தான் செக் பண்றாங்க. அப்படி லிமிட் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ஜீரோவாவோ இல்ல ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாவோ இல்ல இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி லிமிட் ஃபங்க்ஷனை ஏன் அப்ளை பண்றாங்க, இது ஏன் அதை கிரியேட் பண்ணாங்க, இந்த கான்செப்ட் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இங்க அப்படின்னா, லிமிட் கண்டிஷன் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கண்டிஷன்ல நமக்கு அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா அதோடைய நம்ம என்ன லிமிட்டா ஒரு அதிக பர்டிகுலர் கான்செப்ட்ல நம்ம ஒரு பெரிய வேல்யூ அப்ளை பண்ணும்போது அந்த கான்செப்ட் நமக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி லிமிட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இங்க உருவாக்கிட்டு வந்தோம். மெட்ரிக் ஸ்பேஸோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல வேல்யூ வந்து எந்த இடத்துல நமக்கு பியூர் பெட்ரோல் கிடைக்கும், எந்த மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் நாங்க பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா இப்போ ஒரு சர்ச் இன்ஜின்ல கூட நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க அந்த கான்செப்ட்ல. அதுக்கும் நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்றதை அது கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதை டிபெண்ட் பண்ணிருக்கிற கான்செப்டை மட்டும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேடி அங்க டிஸ்பிளே பண்ணணும். தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் நம்ம என்ன பண்ணது அப்படின்னா நமக்கு கொடுக்காது. இப்போ ஒரு சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு ஒரு மொபைல் தேவை, அது வந்து இந்த காஸ்ட்ல இந்த ரேஞ்சில் இந்த மாதிரியான குவாலிட்டியில இந்த ரேம்ல இந்த மாதிரி பிரைஸ்ல எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், மல்டி கம்பெனில இருந்து மல்டி டிவைஸ் மல்டி வெரைட்டில இருக்கிற மல்டி கம்பெனில இருந்து நமக்கு அந்த ரேஞ்ச் இருக்கிற அந்த குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம் எது அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் தான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு அரிசி வாங்க போறோம் அப்படின்னா இப்ப எந்த அரிசி நல்லா இருக்குதுன்னு நம்ம என்ன பார்த்த முடியும்னா டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டு பார்த்தா நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம மியூரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் கண்டிஷன் தான். அந்த லிமிட் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் ஆபரேஷன்ஸ் மூலமா திக் பண்ணிக்கிட்டோம். அதாவது ஆபரேஷன் என்ன அப்படின்னா இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளேஷன், இந்த டிவிஷன் இது எல்லாத்து கான்செப்ட்லயும் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா லிமிட் ஆஃப் கான்செப்ட் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு எக்ஸிட் ஆகுது. அந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸாம்பிள் சம்ஸ்லயும் அப்ளை பண்ணி பார்த்தோம். அதுவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸிட் ஆச்சு. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸோ லிமிட் ஆஃப் கண்டிஷன்ஸ் நமக்கு என்ன பண்றோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது எல்லா விஷயத்துலயும். அப்படின்னா இந்த லிமிட் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது அந்த டேர்ம் வந்து ஒரு நமக்கு அப்சல்யூட் வேல்யூ தான் கிடைக்குது. தென் நம்ம என்ன பண்றோம் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்ளை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது p rho of x, x is equal to 0 no, rho of x, y greater than 0 no, then rho of x, y is equal to rho of y, x, then fourth one வந்து rho of x, z is equal to rho of x, z plus z, y அப்படின்ற நமக்கு ஃபோர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கண்டிஷனை சால்வ் பண்ண முடியும். அது வந்து அதுவும் அதே மாதிரி ஆக்சுவலா ஆபரேஷன் கண்டிஷன்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது. அங்கேயும் அது அடிஷன் மல்டிபிள் சப்ராக்ஷன் வந்து சால்வ் பண்ண முடியாது. சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் சீரிஸ்லயும் சீக்வன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம். அதாவது மோனோடோனிக் சீக்வன்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ல பயன்படுது, கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ல பயன்படுது. அதே மாதிரி லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த கான்செப்ட் வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லா செக் பண்ணோம். எல்லா இடங்கள்லயும் நம்ம என்ன பண்றோம்னா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனை பயன்படுத்தால இந்த லிமிட்டும் மெட்ரிக் ஸ்பேஸும் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து எளிமையா பயன்படுத்திக்க முடியுது. அது இல்லாம அப்சல்யூட் வேல்யூ நம்மளால ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இந்த எபிசோட்ல நம்ம ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எந்த மாதிரியான லிமிட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும் இந்த லிமிட் ஆஃப் கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாசிட்டிவ் கண்டிஷன் தான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும், நெகட்டிவ் கண்டிஷனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வரும்னு சொன்னோம். சம்டைம்ஸ் இதுவே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன் கண்டிஷன் வந்து ரெண்டுமே சேமா நமக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தட் மீன் பிளஸ் ஆர் மைனஸ் டேமா நமக்கு லிமிட் ஃபங்க்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க.
அந்த டேமோட லிமிட் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், அது எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் டேம் வந்தாலும் நமக்கு அங்க ஒரு லிமிட் கண்டிஷன் உருவாகும் அப்படின்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணோம் இன்னைய கிளாஸை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ.